ஆண்டவரே பிரசனத்தால் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு ஆண்டவரை நிரப்புங்க ராஜாவே. ஒரு வாஞ்சியோடு ராஜாவே ஆண்டவரே எதையாவது ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தெரிந்து கொண்ட வேண்டும் ஆண்டவரே மறைபொருள் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ராஜாவே. ஆண்டவரே இன்றைக்கு ராஜாவே ஏதாச்சும் ராஜாவே வேதத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சியோட தாகத்தோட மக்கள் ஆண்டவரே ஒரு சுத்தமாக உற்சாகமாக வருவதற்கு எங்களுக்கு கிருபை தந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்களே பிற்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆராதனை நடத்துகிற ஆண்டவரே உங்களுடைய மகன் ஆண்டவரே நீங்கள் வல்லமையத்தை பயன்படுத்துங்க ராஜாவே. எல்லாருக்கும் ராஜா பிரோஜனமாக இருக்க கிருபை தந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வசனத்தையும் நீங்கள் அப்படியாக ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய தாசன் மூலியமாக ஆண்டவரே போதிக்க போவதற்காக நன்றி ராஜாவே. நீங்களே மகிமைப்படுவீராக ராஜாவே. மீண்டும் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நம்மளாம் ஒரு சில பாடல்கள் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவர் நம்மளோட பலனா இருக்கிறார், நம்மளோட துர்கமா இருக்கிறார், அவர் நம்மளோட கேடகமா இருக்கிறார், நம்மளோட அடைக்கலமா அவர் இருக்கிறார். நம்மளா சேர்ந்து ஆண்டவரை உயர்த்தி, கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன், என் துர்கம் நீர், என் கேடகமும் நீர், இரட்சணை கொம்பும் என் அடைக்கலம் நீர். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துட்சண பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துட்சண பிரவாகம் புரண்ட போதும், மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துட்சண பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, உருக்கமாய் வந்து உதவி செய்வார், உருக்கமாய் வந்து உதவி செய்வார். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன், கர்த்தாவே
அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்தி. துருகமும் நீர், துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சகமும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சகமும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லுவோமா? நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தீர். ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவர், நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பவர் அவர், ஓ இறுதி வரை. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. விசுவாசமாய் தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்கும், தாமதமானாலும் அது நன்மையாய் முடியும்.
நல்லவரே, உம் கரங்கள் ஏன்னா நீ நல்லவரே, சொல்லுவோமா நீ வல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஓ நீ நல்லவரே, நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தி, தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தி, தகுதியே இல்லை இந்த உயர் அப்பா, தகுதியே இல்லப்பா, மிகுதியான கிருபை. ஓ காரணம், ஓ தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு. ஓ மிகுதியான கிருபை காரணம், தகுதியே இல்லை, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு. மிகுதியான கிருபை, கிருபை காரணம். இன்னொரு முறை சொல்லுமா, தகுதியே இல்லை, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள். அப்பா தகுதி இல்லப்பா. ஓ காரணம் அதற்கு நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஓ நீ நல்லவர், நீ நல்லவரே, சர்வ வல்ல, ஓ கரங்கள் என் ஆதாரமே.
செலுத்துவோமா? உமக்கே கனம், உமக்கே புகழ். உமக்கே துதி, உமக்கே துதி, உமக்கே கனம், கனம், உமக்கே புகழ். உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். உமக்கே துதி. அவருக்கு துதியை செலுத்துவோமா? அவருக்கு கனத்தை செலுத்துவோமா? என் இயேசுவே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மை ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மை ஒருவருக்கே. புகழும் மேன்மை ஒருவருக்கே. அப்பா, இந்த நேரத்தில் உங்களுடைய துதி, கனம், புகழ் அனைத்தையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. விவரிக்க முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் செய்கிற உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்தில் அப்பா, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களுடன் பேசுங்க. உம்முடைய பிரசனத்திற்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி. ஆமென், ஆமென். உபாகம் 33 அதிகாரத்தை இன்னைக்கு நம்ம படிக்கணும். 32 அதிகாரம் முழுக்க ஒரு பாட்டு. அந்த பாட்டில் எச்சரிப்பு தான் நிறைய இருந்துச்சு. நேற்று நம்ம அதை பற்றி சிந்திச்சோம். அந்த பாட்டில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படியெல்லாம் பெருசாக இல்லை. ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார் யாக்கோபை. அவனை எங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு பிறகு அவன் எப்படி கெட்டு போயிட்டான், கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அவனுக்கு எப்படி இருக்குது, அவன் எப்படி இருக்கணும், அவன் எப்படியெல்லாம் ஜாக்கிரதையாக வாழணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நாம் சிந்திக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். இன்னைக்கு நாம் 33 அதிகாரம் ஒரு ஸ்பெஷல் சாப்டர். உபாகமம் 33 ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல். ஏன் அது ஸ்பெஷல்னா, 12 கோத்திரங்களுக்கும் ஆண்டவருடைய ஊழியக்காரராகிய மோசே 12 கோத்திரங்களுக்கும் 12 விதமான ஆசீர்வாதங்கள் சொல்றார். பைபிளில் 2 இடத்துல தான் இந்த 12 கோத்திரங்களுக்கான ஆசீர்வாதம். ஒன்று, இந்த 12 கோத்திரத்துக்கும் தகப்பனா இருந்தார யாக்கோபு, அவர் ஒரு முறை ஆசீர்வதிக்கிறார் இந்த 12 கோத்திரத்தையும். அது 49 அதிகாரத்தில் இருக்கு, ஆதி ஆகமத்தில். ரெண்டாவது, இந்த 12 கோத்திரத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங்கை யார் சொன்னதுன்னா மோசே தான் சொல்றார். வயசான காலத்தில் கத்திட்ட போறதுக்கு முன்னால மோசே இந்த 12 கோத்திரத்தையும் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு வயசாக வயசாக உங்க புத்தியில ஆசீர்வதிக்கிறது தான் நிறைய வரணும். உங்க புத்தி எப்படி இருக்கணும்? ஆசீர்வதிக்கிற புத்தியா மாறணும். இள வயசுல நமக்கு வேகம் இருக்கும், கோபம் இருக்கும், திட்டுவோம், என்ன அடிப்போம், கடுமையா பேசுவோம். வயதாக வயதாக எல்லார்ட்டையும் என்ன ஏற்படும்? ஒரு சாஃப்ட்னஸ் வருமா வராதா? சிலர் வயசானா கூட வராது. சிலருக்கு வயசானாலும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. வயசா மோசமாயிடுவாங்க. சிலர் இப்படி உல்டாவா மாறிடுவாங்க கொஞ்சம் பேர். ஆனா நீங்க அப்படி மாறக்கூடாது. நீங்க மோசே மாதிரி மாறணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, வயதாக வயதாக ஒரு பெரும் ஜெப வீரனா, மக்களை ஆசீர்வதிக்கிற ஒரு மனுஷனா நான் என்ன பண்ணணும்? இருக்கணும். நமக்கு பிடிச்ச காரியங்களும் இருக்கும், பிடிக்காத காரியங்களும் இருக்கும், நல்ல காரியங்களும் இருக்கும், சில நல்லா இல்லாத காரியங்களும் இருக்கும். சில நேரங்களில் நம்மளை திருப்திப்படுத்துகிற மாதிரி காரியங்கள் இருக்கும், சில நேரங்களில் நம்மளை கோபப்படுத்துகிற மாதிரி காரியங்கள் நம்ம வீட்டில் இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கும், சபையில் இருக்கும். ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள் அதையும் தாண்டி மனிதர்களை ஆசீர்வதிக்கிற சிந்தனைக்கு நாம் போக வேண்டும்.
யாரை சந்திச்சாலும் நல்லா இருங்க, ஆசீர்வாதமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லி அவங்கள நம்ம அனுப்பி வச்சோன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? காலையில் பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்புகிறீங்க, சந்தோஷமாக போயிட்டு வாப்பா, நல்லபடியாக அவன் வேலையை செஞ்சுட்டு வா, ஆசீர்வாதமாக இரு, இந்த நாள் முழுவதும் உனக்கு எப்படி இருக்கட்டும்? ஆசீர்வாதமாக இருக்கட்டும். காலையில் எழுந்து உங்கள் வீட்டில் மகன் மருமகள் இப்படி எல்லாம் இருப்பாங்கல்ல, பேர பிள்ளைங்க எல்லாம் வாளுங்களை பெற்று வச்சிருக்கா பார், இதுக்கெல்லாம் பிள்ளைங்களா வாளுங்களை பெற்றிய நீ அப்படி சொல்லக்கூடாது. நானும் சிஸ்டர் எங்கேயாவது விசிட்டிங் போகும்போது சிஸ்டர் கூட என்னடா ரொம்ப வால் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், அவன் வால் பண்ணலை, அவன் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறான். அவன் என்ன பண்ணல, அவன் வால் கிடையாது, அவன் என்ன ஆளு, ரொம்ப சுறுசுறுப்பான ஆளு. சுறுசுறுப்புன்னு சொல்கிறதுக்கும் வாலுன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. வாலுன்னா அவங்களுக்கு கோவம் வரும், என்ன என் பிள்ளை என்னன்றாங்க, ரொம்ப சேட்டைக்கார பிள்ளைங்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு கோவம் வரும். வாலு பையா அப்படின்னா கோவம் வரும். பையன் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறான் பாருங்க. ஏன்னா நமக்கு அந்த பிள்ளைங்க சுறுசுறுப்போடு நம்மளால் ஈடு கொடுக்க முடியலன்னா உடனே நம்ம அந்த பிள்ளைகளுக்கு என்ன பேர் சொல்லிடுறோம், சரியான வால் அடங்காப்பிடாரி, அவங்க அம்மா மாதிரியே இருக்கு, அப்பா மாதிரியே இருக்கு. அப்போ அவங்களையும் இழுத்துட்டோம் இப்போ நம்ம பிரச்சனைக்குள்ள. இது இல்லை ஆசீர்வதிக்கிற முறை. காலையில் எழுந்த அந்த பேர பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும், ஆசீர்வாதம் சொல்லணும், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் சொல்லணும். காலையில் எழுந்து எத்தனை பேர் உங்கள் ஜபத்தில் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறீங்க சொல்லுங்க. காலையில் எழுந்த உடனே என் ஜபத்தில், எங்கள் குடும்ப ஜபத்தில் நாங்கள் எல்லா சபையார் எல்லாரையும் ஆசீர்வதிப்போம். கல்யாணம் ஆகாதவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், வேலை இல்லாதவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், வியாதியாக இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம், சண்டே ஸ்கூலுக்காக ஜெபம் பண்ணுவோம், பராமரிப்பு குழுவுக்காக ஜெபம் பண்ணுவோம், எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணி எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருவோம். காலையில் எல்லாரையும் காலையில் ஆசீர்வதிச்சிட வேண்டியது தான். அந்த மாதிரி மோசே என்ன பண்ணுறாரு, மோசேக்கு தெரியுது தன்னுடைய கடைசி நாட்கள் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லா இஸ்ரவேல் மக்களையும் என்ன பண்ண போறாரு, இப்போ ஆசீர்வதிக்கிறதுக்கு, கோத்திரமாக ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் விரும்புகிறார். இப்போ 12 கோத்திரத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் படித்தோன்னா இன்னைக்கு நம்மளால முடிக்க முடியாது, அது பெரிய சப்ஜெக்ட், அதெல்லாம் படிக்க மாட்டேன் நான், அவ்வளவு நேரமும் நமக்கு கிடையாது. இருக்கிற நேரத்துக்கு ஏற்ப நான் ஒரு சில வசனங்களை மட்டும் பின்னால் இருந்து படிக்கலாம்னு நினைக்கிறேன், கடைசி பகுதியை படிக்கலாம். அல்லேலூயா. இந்த 3 வசனங்கள் என்ன அப்படின்னு பாருங்க. இந்த 3 வசனங்கள்ல அனாதி தேவனே உனக்கு, இந்த 12 கோத்திரங்களுக்கு சொன்ன ஆசீர்வாதம் வேற வேற இருக்கு. மொத்தமாக அந்த கோத்திரங்களுக்கெல்லாம் காமன் பிளெஸ்ஸிங் ஒன்று சொல்றார், அதை தான் நான் படிக்கிறேன். காமன் பிளெஸ்ஸிங், அனாதி தேவனே உனக்கு அடைக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தேவன் தான் அடைக்கலாம். அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன், அனாதி தேவன் அப்படின்னா இட்டர்னல் காட், எவர்லாஸ்டிங் காட். ஆண்டவர் நித்தியமான கடவுள் தான் நம்முடைய ஆதாரம். நம்முடைய ஆதாரம் அனித்தியமான எதுவுமே இல்லை, நம்முடைய ஆதாரம் நித்தியமான கடவுள். அனித்தியமானவைகளை நம்முடைய ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எல்லாம் அனித்தியமானவைகள், காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். படிக்கிறோம்ல நம்ம, காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். அப்ப நம்முடைய தேவன் நித்தியமானவர், அவர்தான் நமக்கு என்ன அடைக்கலம். ஆமா, நித்தியமான கடவுள் என்னுடைய அடைக்கலம். என்னுடைய வாழ்வின் அடைக்கலம் யாரு? நித்தியமான தேவன். நித்தியமான தேவன் என்னுடைய வாழ்வின் அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் எனக்கு, என்னுடைய சோர்ஸ் என்னன்னா கடவுளுடைய கரங்கள் எனக்கு சோர்ஸ். உங்க சோர்ஸ் எங்க இருக்கு? உங்க ஆதாரம் எது? இல்லை கேட்பாங்கல்ல, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போய் பையனுக்கு, உங்க பையனுக்கு பொண்ணு கேட்குறீங்க, உடனே என்ன கேட்பாங்க? என்ன வேலை செய்கிறான், எவ்வளோ சம்பளம் வாங்குறான், என்ன ஆதாரம், அவன் வந்து வேலை செஞ்சு இவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு, இது அந்த அந்த அது போதாத, அது அந்த
அது அவன் குடும்பம் நடத்துறதுக்கு போதுமா? அது அந்த ஆதாரம் போதுமா? அவருடைய நித்திய புயங்கள் இப்ப என்னவா இருக்கு? ஒருத்தனுக்கு வேலை அவனுடைய வாழ்வுக்கான சோர்ஸ். அந்த வேலையிலிருந்து வர சம்பளத்தை வச்சு தான் என்ன பண்றான்? வீட்டுக்கு சமையலுக்கு எடுத்துக்கிறோம், எலக்ட்ரிசிட்டி பில் கொடுக்குறோம், அதை வச்சு தான் நம்ம பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறோம், அதை வச்சு தான் நம்ம தேவையான அன்றாட பொருட்களை வாங்குறோம். உங்கள் வீட்டுக்கு துணிமணி வாங்குறீங்க, அதை வச்சு தான் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறீங்க, நியூ இயர்ஸ். எல்லா செலிப்ரேஷனுக்கு பின்னாலேயும் உங்களுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. என்ன அது? ஒரு வேலை. உங்கள் கணவருக்கோ உங்களுக்கோ ஒரு வேலை இருக்கு. அந்த வேலை தான் என்னது? உங்களுக்கு இன்கம் சோர்ஸ்க்கான ஆதாரம். அதுதான், அதான் சோர்ஸ் இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு பெரிய சோர்ஸ், ஒரு பெரிய ஆதாரம் யாருன்னா கடவுளுடைய கைகள். அந்த கொடுக்கிற பலமான புயங்கள், என்னை தாங்கி சுமக்கிற அந்த பலமான புயங்கள், என்னை ஏந்தி சுமக்கிற அந்த பலமான புயங்கள், எனக்கு அள்ளி கொடுக்கிற அவருடைய கைகள். அவருடைய கைகள் எனக்கு என்ன செய்கிறது? அள்ளி கொடுக்கிற அவருடைய கைகள். அல்லேலூயா. அவர் அள்ளி கொடுக்கிற அவருடைய கைகள். சொல்லுங்க பார்க்கலாம். அள்ளி கொடுக்கிற கையை பார்த்துருக்கீங்களா? நீங்க அள்ளி கொடுக்கிற கையை பார்த்துருக்கீங்களா? அவங்க அள்ளும் போதே எப்படி அள்ளுவாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கூட வந்தா நல்லா இருக்குமே நினைச்சு தான் அள்ளுவாங்களே தவிர அப்படியே கொஞ்சம் கட்டிட்டு இவ்வளோண்டு அள்ள மாட்டாங்க. அள்ளி கொடுக்கிற கைகள் என்றால் அதனுடைய அளவே அதிகமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க எப்பவுமே. அவங்க நினைக்கிறத விட கொஞ்சம் கூட கொடுக்கணும். நீங்க எப்பவும் கடவுளுக்கு அப்படி சிந்திச்சிருக்கீங்களா? நான் காணிக்க கொடுக்கும்போது எல்லாம் அப்படிதான் நினைப்பேன். மனசுல நினைப்பேன், நான் நினைச்சதை விட கொஞ்சம் கூட கொடுக்கணும்னு தான் முடிவு பண்ணுவேன். நம்ம தப்பா கம்மியா நினைச்சிட்டு இருப்போம். ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி என்ன பண்ணக்கூடாது, இப்ப கொடுக்க கூடாது, கொஞ்சம் கூட கொடுக்கலாம். ஒரு கல்யாணத்துக்கு போவேன், ஊழியக்காரங்க பிள்ளைங்க கல்யாணத்துக்கு போகும்போது அந்த பிள்ளைங்களை பிளஸ் பண்ணணும் இல்லையா? அப்ப கொடுக்கணும்னு நினைப்பேன், அதை விட கொஞ்சம் கூட கொடுக்கணும்னு மனசுல திடீர்னு நானா நினைச்சுக்குவேன். அது நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த கொடுக்குற இந்த அள்ளி கொடுக்கறது எப்படின்னா, அள்ளும் போதே கொஞ்சம் கூட தான் அள்ளணுன்ற எண்ணம் வரும், குறைச்சி அள்ளணுங்கிற எண்ணம் அது யாரு கொடுக்குறோங்கிறத பொறுத்தது. அது வேற இருக்குல்ல, அது யாருக்கு கொடுக்குறோங்கிறத பொறுத்தது. நம்ம ஒரு சிலருக்கு கொடுக்கும்போதே அள்ளி நிறைய கொடுக்கணும்னு நினைப்போம், ஒரு சிலருக்கு இது ஜாஸ்தி அப்படின்னு நினைச்சு கொடுப்போம் இல்லையா? அப்படியும் இருக்குல்ல சில நேரங்கள்ல. ஆனா கடவுள் நமக்கு எப்படி கொடுப்பாருன்னு யோசித்து பாருங்க. அவருடைய கைகள் நம்முடைய ஆதாரமா இருக்கு. இவனுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாரா? இவனுக்கு இதுவே ஜாஸ்தின்னு நினைப்பாரா? கொஞ்சம். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? நீங்களும் தாராளமா இருக்கணும், கடவுளும் தாராளமா இருப்பார். நீங்க கடவுளுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு கடவுள் உங்களுக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அப்படிதான் கடவுளுக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. 10 ரூபா கொடுத்துட்டு நான் 10 ரூபா கொடுத்தேன் 10 ரூபா கொடுத்தேன்ட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு குருவி காசு கொடுத்து ராஜா கிட்ட பேசும்ல, அந்த கதை உங்களுக்கு தெரியும்ல. அதுக்கு கையில் ஒரு காசு கடிச்சிருச்சு, அதை கொண்டு ராஜா கையில் குடிச்சு. அந்த கதை எனக்கு கூட மறந்து போயிடுச்சு. ராஜா கிட்ட நீ பத்திரமா வச்சுக்க. ராஜா சொன்னாரு, செக் எடுத்துட்டு ஓடு, இந்த காசை போய் நான் பத்திரமா வச்சிருக்கிறதா அப்படின்னு விரட்டி விட்டாரு. அப்ப அது அப்படியே ஒரு பாட்டு பாடிச்சான், ஐயோ இந்த ஊர்ல ஒரு ராஜா இருக்கிறாரு, என் கையில இருக்கிற 2 காசை கூட காப்பாற்ற தெரியல அவருக்கு, இவரெல்லாம் ஒரு ராஜா அப்படின்னு ராஜாவை திட்டுச்சான். உடனே அவர் கூப்பிட்டு, சரி வா கொண்டு வா, உன் காசை நானே பத்திரமா வச்சிருக்கேன் கொடு அப்படின்னு வாங்கினாரா. அது உடனே பாட்டு படிச்சான், ஐயோ இந்த ஊர்ல ஒரு ராஜா இருக்கிறாரு, என்கிட்ட இருக்கிற 2 காசையும் புடுங்கிட்டாரு, இவரெல்லாம் ஒரு ராஜாவா? அவர் வாங்கினாலும் தப்பு, வாங்கினாலும் தப்பு. அது மாதிரி நிறைய பேர் கடவுளை டெக்னிக்கா ஏமாத்தலாம் நினைப்பாங்க. அவர் ஏமாறலாம் மாட்டார். நம்ம டெக்னிக் எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால டெக்னிக் எல்லாம் எதுவும் கையாளாதீங்க, கடவுள்கிட்ட பிளைனா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய கைகள் உங்களுக்கு ஆதாரம். உன் முன் நின்று சத்துருக்களை சொல்லுங்க. யாக்கோபின் 12 கோத்திரங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு, அவர் அள்ளி கொடுக்கிற தேவன் என்கிற ஆசீர்வாதம். யாக்கோபின் 12 கோத்திரங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு, அனாதி தேவன் தான் அவர்களுக்கு அடைக்கலம் என்கிற ஆசீர்வாதம்.
12 கோத்திரங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. 12 கோத்திரங்களுக்கு முன்னால சத்துருக்கள் நிற்க முடியாது. 12 கோத்திரங்களும் சத்துருக்களை துரத்துகிற கோத்திரங்கள் தான். 12 கோத்திரங்களும் சத்துருக்களை ஜெயிக்கிற கோத்திரம் தான். அந்த 12 கோத்திரங்களுக்கு சொந்தக்காரராகிய கடவுள் தான் நம்முடைய கடவுள். நாமும் சத்துருக்களை தோற்கடிப்போம், துரத்தி அடிப்போம், விரட்டி அடிப்போம். நிச்சயமாய் தோற்று போவார்கள் சத்துருக்கள். ஒருபோதும் நம்முடைய சத்துருக்கள் ஜெயிக்க மாட்டார்கள். எப்பொழுதும் நம்முடைய சத்துருக்கள் தோற்கடிக்கப்படுவார்களே தவிர ஒரு நாளும் நம்முடைய சத்துருக்கள் ஜெயிக்க மாட்டார்கள். அவர்களை துரத்துகிற வல்லமையை அவர் நமக்கு தருவார். அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். துரத்துறது மட்டும் இல்ல, அவங்களை என்ன பண்ணணுமா? அழிச்சு போடுப்பா. அவங்கள என்ன பண்ணு? அழிச்சிரு. சத்துருக்களை துரத்துனா கூட திரும்பி திரும்பி என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. அழிச்சிட்டா காலி இல்ல. அல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதற்கு தான் தேவனுடைய குமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக, எதிரிகளை சத்துருக்களை தோற்கடிப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். சத்துருக்களை அழித்து போடு என்று தேவன் சொல்லுகிறார். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னைய பேர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு. சத்துருக்களை அழித்து போடுங்கள். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். இஸ்ரவேல் சுகமா வாசம் பண்ணுவான். ஒரு வார்த்தையை சேர்க்கிறாரு, அவன் தனித்து வாசம் பண்ணுவான். சுகமா தான் இருப்பான், ஆனா அவன் எப்படி இருப்பான்? தனியா இருப்பான். அவன் சொல்லுவான், என் வழி எப்பவுமே தனி வழிதான், நான் எல்லார் வழியிலும் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். புறஜாதிகள் வழி எல்லாம் எங்க வழி கிடையாது. நீங்க நான் சில சொற்றொடர்கள் சொல்லும்போது நீங்க சிரிக்கிறீங்க, எனக்கு ஏன்னு தெரியல, அது ஏதோ கேட்ட மாதிரி இருக்குதோ. நான் அதெல்லாம் நினைச்சு பேசுறது இல்லைங்க. நான் என்னுடைய பாணியில பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க எதையாவது கேட்டுட்டு பாஸ்டர் அதில இருந்து சொல்றாரு போலலாம் நினைக்காதீங்க. நம்முடைய பாதையே ஒரு தனிப்பட்ட பாதை தான். ஏன்னா நம்முடைய பாதை தேவன் நமக்கென்று ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வழி இல்லையா? அதை உலகம் இதுல இருந்து எடுத்துக்கிட்டது தான். திருடி அவங்க காப்பி அடிச்சு அவங்க அந்த வசனத்தை பிரபலப்படுத்துறாங்க. நம்ம பைபிள்ல இருக்கிற வசனத்தை அவங்க எடுத்து என்ன பண்ணிடுறாங்க? பிரபலப்படுத்தி அவங்க பெரிய ஆளா ஆயிடுறாங்க இல்ல. அப்புறம் அவங்க சொன்னாங்கன்னு நம்ம இங்க பார்த்து சிரிக்கிற பாஸ்டர் அவங்க சொன்னதை சொல்றாரு, நம்ம சொன்னதை அவங்க சொன்னாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நம்ம சொன்னது தான் அவங்க என்ன பண்றாங்க? சொல்றாங்க. அவங்க சொன்னதை நம்ம என்ன பண்ணல, சொல்லல. நம்ம அதை எடுத்து பிரபலப்படுத்த முடியல. ஆனா அவங்க எடுத்து பிரபலப்படுத்துறாங்க, படுத்துட்டோம். ஆனா அவங்க வழி இல்ல தனி வழி, நம்ம வழி தான் தனி வழி. அவங்க வழி கேவலமான வழி. அதை மனுஷன் அது நாத்தம் முடிச்ச வழியில நம்ம போவோம். அதை போய் பாருங்க. அந்த நாத்தம் முடிச்ச அந்த சேரி பக்கமே போவாதீங்க. அது ஒரு சேரி கும்பல். அந்த பக்கம் நமக்கு வேலையே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் இல்லை? அல்லேலூயா. அந்த தேவனை சேவிக்கிற நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள். அவர் சொல்றாரு சுகம். இஸ்ரவேலுக்கு என்னது? சுகம். நீங்க கன்ஃபஸ் பண்ணணும், ஆண்டவரே நான் சுகமா இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க. சுகங்கிறது அது வெறும் ஹீலிங் அல்லது ஹெல்த் மட்டும் இல்லை. சுகங்கிறது எல்லாம் சேர்ந்தது தான். எல்லாம் சேர்ந்தது தான் என்னது? சுகம். சுகம், கம்ஃபர்ட். சுகங்கிறதுக்கு சரியான வார்த்தையை நான் சொல்லி கொடுக்கணும் உங்களுக்குன்னா கம்ஃபர்ட். லைஃப்ல என்ன இருக்கணும்? கம்ஃபர்ட் இருக்கணும். லைஃப்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும். கொடுப்பாரா கர்த்தரு? அல்ல, எப்பவும் அலைஞ்சு திரியறது, அழுவுறது, புலம்புறது, கத்துறது, கதறது இதுவே இல்லை. ஆண்டவர் லைஃப்ல என்ன கொடுப்பாரு? ரொம்ப கம்ஃபர்டான ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. தேவன் ரொம்ப நல்லவர். அதனால தான் சொன்னாரு ஏசாயா 40 அதிகாரத்தில், என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் அப்படிங்கிறார் பாருங்க. கம்ஃபர்ட் பண்ணுங்க, என் மக்களை கம்ஃபர்ட்டா வச்சுக்குங்க. நம்முடைய தேவன் நம்ம கம்ஃபர்ட்னா பார்த்து பார்த்து செய்யறது இல்லை. குழந்தை கம்ஃபர்ட்டா தூங்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பார்த்து பார்த்து தூங்க வைப்பீங்க. இந்த பக்கம் துணியை அப்படி அணைப்பீங்க, அந்த பக்கம் துணியை கொஞ்சம் அணைப்பீங்க. குழந்தைக்கு கீழே முள்ளு மாதிரி படுக்கையா போட்டு வைப்பீங்க. அப்படியே சாஃப்டான ஒரு படுக்கையில படுக்க வச்சிருப்பீங்க. அதுக்கு அப்படியே படுத்துச்சுன்னா அப்படியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஆமா, நீங்க கூட ராத்திரி கம்ஃபர்ட்டா படுத்து தூங்கும் போது கடவுள் உங்களை என்னையும் பார்த்து சந்தோஷப்படுவார். என் மகன் எவ்வளவு கம்ஃபர்ட்டா தூங்குறான் பாரு, நல்லா என்ன பண்றான், கொரட்டை விட்டு தூங்குறான்.
நம்ம கம்ஃபர்ட்டாக தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு சந்தோஷமா இருக்கும். காலையில் எழும்பல்னா தான் கோவம் வரும் அவருக்கு. நேரத்தோட எழும்ப மாட்டேங்கிறான் இந்த படுபாவி. ராத்திரியெல்லாம் கம்ஃபர்ட்டாக தானே தூங்கினான், காலையில் எழுந்து சோத்திரம் பண்ண வேண்டி தானே, இவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு வருத்தப்படுவார். நம்ம பிள்ளைங்க கம்ஃபர்ட்டாக ராத்திரி தூங்குறத பார்க்குறோம், காலையில் எழும்பல்னா நமக்கு என்ன வருது? கோவம்லாம் அவர் சுடுதண்ணில் மூஞ்சில் ஊத்துறவங்கெல்லாம் இருக்கிறாங்க காலையில். அப்படியெல்லாம் யாரும் இனிமேல் செய்யாதீங்க. என்ன அப்படி செஞ்சு எல்லாம் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க கம்ஃபர்ட்டாக குழந்தைங்க தூங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். அந்த சின்ன குழந்தைங்கள அந்த ஆஸ்பத்திரியிலலாம் எவ்வளோ கம்ஃபர்ட்டாக வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அதை சுருட்டி துணியில் சுருட்டி வச்சுருப்பாங்க. அந்த வாமாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு குளிருக்கு எதமாக அது என்ன பண்ணும், அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பசிச்சா மட்டும்தான் அது எழுந்து என்ன பண்ணும், அழுவும். உடனே அது எழுந்து அழுவக்கூடாது சிலருக்கு. அது எழுந்து குழந்தை அழுவது பார் போ போ அப்படின்னு அம்மா விரட்டுவாங்க. அம்மா அழுவட்டுமே கொஞ்ச நேரம், இப்போ என்ன அழுதா நல்லது தானே, அழுத உடனே ஓடணுமா அப்படிம்பாங்க. அது அம்மா நம்ம நிறைய நேரங்களில் நம்மளும் சில தவறுகள் பண்ணுறோம், அதெல்லாம் இப்போ பேச டைம் இல்லை. ஆனால் கம்ஃபர்ட் ரொம்ப பெரிய வார்த்தை. சுகமாக இருப்பான், ஆனால் அவன் தனியாக இருப்பான். அவனுக்குன்னு ஒரு தனி குணம், அவனுக்குன்னு ஒரு தனி சிந்தனை, அவனுக்குன்னு ஒரு தனி பாதை, அவனுக்குன்னு தனிப்பட்ட சட்டங்கள் இல்லையா? எனக்குன்னு தனிப்பட்ட சட்டங்கள். என்னுடைய சட்டங்கள்லாம் சனாதன சட்டம்லாம் எனக்கு கிடையாது. அது வேணுமா? அதை பற்றி பேசணுமா? அதை பற்றி பேசிட்டு தான் பாவம் ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்காரு. அதில் என்ன நல்லது இருக்குன்னு எனக்கே புரியலைங்க. அதை பின்பற்றி இருந்தா ஒருத்தர் சொல்றாரு, அதை பின்பற்றி இருந்தா இந்த அம்மா கோயம்புத்தூர் எம்எல்ஏ ஒரு அம்மா இருக்க, அந்த அம்மா கூட நீ வீட்டில் தாம்மா இருந்திருக்கணும், நீ சட்டசபைக்கு என்ன பண்ணியிருக்க முடியாது, வந்திருக்கவே முடியாதுமா, வீட்டில் முக்காடு போட்டு உட்காந்துருக்க வேண்டியது தானே அப்படிங்கிறாரு. உண்மைதானே? திராவிட கொள்கைன்னு ஒன்று இங்கே வந்ததுனால தான் நீங்களும் நானும் தலை நிமிர்ந்து நிற்கவும், நீங்களும் நானும் படிக்கவும், நீங்களும் நானும் நாற்காலியில் உட்காரவும், நீங்களும் நானும் ஆஃபீஸராக சேரில் உட்காரவும் முடிஞ்சிருக்குது. இல்லைன்னா வட இந்தியா மாதிரி நீங்களும் நானும் கையை கட்டிட்டு அடுத்தவங்க காலில் விழுந்து கிடக்க வேண்டியது தான். அதனால இதெல்லாம் நம்ம தைரியமாக பேசலாம், நமக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது. தேவனுடைய சட்டங்களை சமூக நீதி என்கிற ஒரு பெயரிலே அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஆக தேவனுடைய சட்டங்களைத்தான் சமூக நீதி என்கிற அடிப்படையில் அவர்கள் சொல்லிக் கொடுத்தபடியினால் அதை நாம் ஏற்றுக்கொள்வது எவ்வளவு நல்லதாக இருக்கிறது, எவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது. அதை நாம் ஆதரிக்க வேண்டும், அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சமூக நீதி என்பது மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. சமூக நீதி என்பது இந்த சமுதாயத்திற்கு தேவைப்படுகிற ஒரு வார்த்தை. சிலர் எழுதின அந்த காரியங்களிலே சமூக நீதி எல்லாம் இல்லை. அதிலே கடவுளை விட மனிதன் உயர்ந்தவராய் பார்க்கப்படுகிறார். மற்றவர்கள் தவறு செய்தால் தண்டனை, அவர்கள் தவறு செய்தால் தண்டனை இல்லை என்று தங்களுக்கு தாங்களே சாதகமாக எழுதி கொண்ட சட்டங்களை எல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அதனால் நான் சொல்றேன், நமக்கென்று தனிப்பாதை தான் நம்முடைய வழி. ஆண்டவர் கொடுத்திருக்கிற பாதை, நமக்கென்று தனி சட்டங்கள் இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த சட்டங்கள், இயேசு நமக்கு போதித்ததான சட்டங்கள். உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகங்கிற சட்டம் தான் சமூக நீதிங்க. அதை விட பெரிய சமூக நீதி வார்த்தை எங்க போய் கண்டுபிடிக்க போறீங்க நீங்க? உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. உன்னை நீ மனுஷனா நினைக்கிற, மற்றவனையும் மனுஷனா நினை. அதான் சமூக நீதி. அதான் இயேசுநாதர் சொன்னதான மிகப்பெரிய 2வது கற்பனை. அந்த கற்பனைக்கு ஈடான கற்பனை ஒன்றும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் ஏதோ அரசியல் பிரச்சாரம் பண்றேன்னு நீங்க தப்பாலாம் நினைச்சுக்க வேண்டாம். சமூக நீதிங்கிற வார்த்தை ஞாபகத்துக்கு வந்ததுனால சொல்லுகிறேன் நான். இயேசு சமூக நீதியை தானே போதிச்சாரு, சமநல பிரமாணத்தை தானே போதிச்சாரு. சமுதாயத்தில் எல்லாரும் ஒன்னா இருக்கணும், எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் தானே ஆண்டவர் போதிச்சாரு. ஆண்டவர் 12 கோத்திரங்களையும் ஆண்டவர் ஒரே மாதிரி தானே பார்த்தாரு. இல்ல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்தில் இருக்கான். யாக்கோபின் ஊற்றுன்றத யாக்கோபின் சந்ததின்னு நம்ம படிக்கணும். யாக்கோபின் சந்ததி எங்க இருக்குங்கிறாரு ஆண்டவர்? தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்தில் இருக்கான். அதாவது யாக்கோபின் சந்ததி செழிப்பான இடத்திலே வாழ்வார்கள்.
யாக்கோபின் சந்ததி வாழ்கிற இடம் செழிப்பா இருக்கும். விசுவாசிகளாகி நீங்கள் கவனிக்க வேண்டியது இதுதான். விசுவாசிகளுடைய வாழ்க்கை செழிப்பான இடத்திலே இருக்கும். துரோகிகள் வறண்ட பூமியில் தங்குவார்கள், ஆனால் தேவனை நம்புகிறவர்களோ செழிப்பான இடத்தில் இருப்பார்கள். தேவனை நம்புகிறவர்களுடைய வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை. அதற்காக நான் ஆண்டவரை இந்த வேளையிலே ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய வானமும் பனியை பெய்யும். அது அவர்களுக்கு பூமியில் செழிப்பு மட்டுமல்ல, வானமும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ஒரு பெரிய வார்த்தையை அழகா சொல்றார். இஸ்ரவேலே நீ யாரு? பாக்கியவான். நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, நான் ஒரு பாக்கியவான், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஒரு பாக்கியவான், நான் இஸ்ரவேல் தான். நீங்க இஸ்ரவேல் தானே? நீங்க இஸ்ரவேல் தானே? அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேலே நீ சொல்லுங்க, டெய்லி காலையில சொல்லுங்க, நான் ஒரு பாக்கியவான், நான் ஒரு பாக்கியவான். ஆமே, நான் ஒரு பாக்கியவான். உனக்கு ஒப்பான் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. அடுத்து நம்ம யாரு? ரட்சிக்கப்பட்ட. நீங்க ரட்சிக்கப்படாத ஜனமா, ரட்சிக்கப்பட்ட ஜனமா? அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு எவ்வளவு கம்பீரம் இருக்கணும் பாருங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? அதே மாதிரிதான் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? கடவுளுக்கு நிகரா வேற ஒரு கடவுள் கிடையாது. நாம் ஆராதிக்கிற ஏகோவா தேவனுக்கு நிகரா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு நிகரா வேறு ஒருவர் இல்லை என்பது போல, ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு நிகரா பூமியிலே ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் மார்தட்டி சொல்றாருங்க மோசே மூலமா. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அப்ப நாம் எவ்வளவு பெரியவங்க பாருங்க. உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமோ, உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமோ அவரே. அவர் யாரு? கேடகம் உனக்கு. அவர் யாரு? பட்டயம் உனக்கு. அப்படின்னா யாரு? அவர்தான் என் யுத்தத்தை நடத்துகிறவர். கேடயம் பட்டயம் என்றால் என்ன? என் யுத்தத்தை நடத்துகிறவர் என் கர்த்தர் தான். கர்த்தர் என் யுத்தத்தை நடத்துகிறவராக இருக்கிறார். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஆமென். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அடக்குவார். நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் அடங்குவார்கள். நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் அடங்கி போவார்கள், அடங்கி ஒடுங்கி நடப்பார்கள். கர்த்தர் அப்படித்தாங்க நம்மளை அழைச்சிருக்கிறாரு. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். சத்துருக்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? நீங்க அடக்குவீங்க. உங்க சத்துரு துள்ள முடியாது. துள்ளுற சத்துருவை நீங்க என்ன பண்ணிடுவீங்க? உங்க ஜபத்தினால, விசுவாசத்தினால, உங்க மேல இருக்கிற அந்த கர்த்தருடைய பிள்ளை என்கிற அந்த மாபெரும் பட்டம் நமக்கு இருப்பதனால் நம்முடைய சத்துருக்கள் அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். அதனுடைய அர்த்தம் என்ன? சுதந்தரிப்பாய். அவர்களுடையவைகளை சோந்தரிப்பாய். உன் சத்துருக்களுடையதை நீ சோந்தரிப்பாய். உன் சத்துருக்களுடையதை நீ உரிமை பாராட்டுவாய். உன் சத்துருக்களுடையதை நீ எடுத்துக்கொள்வா. இந்த ஆசீர்வாதம் 12 கோத்திரங்களுக்கும் காமன் பிளஸிங். 12 கோத்திரத்துக்கு வெவ்வேறு பிளஸிங் இருந்தாலும் 12 கோத்திரத்துக்கு காமன் பிளஸிங் என்னன்னா 27 இருந்து 29 வரைக்கும் 12 கோத்திரங்களுக்குமான காமன் பொதுவான ஆசீர்வாதங்கள். இந்த பொதுவான ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் இந்த பொதுவான ஆசீர்வாதங்கள். அங்க லேவிக்கு ஒரு ஆசீர்வாதம், யூதாவுக்கு ஒரு ஆசீர்வாதம், பெஞ்சமினுக்கு ஒரு ஆசீர்வாதம், இல்ல யோசேப்புக்கு ஒரு ஆசீர்வாதம், 12 பேருக்கும் 12 ஆசீர்வாதம் சொல்லி இருக்கிறார். ஆனா பொதுவா 12 பேருக்குமான ஆசீர்வாதம் 27வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் ஆசீர்வாதங்கள் இருக்கு. அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கும் எனக்குமான ஆசீர்வாதங்கள், பொதுவான ஆசீர்வாதங்கள். எழுந்து நின்று கர்த்தரை நாம ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த வேளையில துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் மூலமா கர்த்தராகி ஆண்டவரை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் ஜெபம் பண்றோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்ததான ஆசீர்வாதங்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த நேரத்தில் ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை மோசே கடைசியா சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை சொல்றாரு. ஹல்லேலூயா. ரபா ஷிகரபலா கராந்தரபலா ரியாலமரா கந்தரபௌ ஷகராலியா ரபனா கந்தரா ரிகமனா துரபௌரியாந்தரா ஷங்கராத்யாலா கரா
ஆண்டவரே இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. இஸ்ரவேல் மக்களாய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாய், அழைக்கப்பட்ட மக்களாய், ரட்சிக்கப்பட்ட மக்களாய் இஸ்ரவேல் என்கிற பெயர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த எழுத்தின்படியான இஸ்ரவேலர்களை விட ஒருபடி மேலே எங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு இஸ்ரவேலனா கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திலே நாங்கள் அந்த ஆசீர்வாதங்களை உரிமை பாராட்டுகிறோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளுகிறோம். இந்த 3 வசனமும் எங்களுக்கு தான். இயேசுவின் நாமத்திலே அனாதி தேவன் எங்கள் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கானதே. அதை எடுத்துக்கொண்டு உரிமை பாராட்டுகிறோம், விசுவாசிக்கிறோம், நம்பிக்கையோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக, வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பரமபிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருந்து நடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா.